அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து நித்தி ஆயோக் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நித்தி ஆயோக் பார்த்தீங்க அப்படின்னா 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழு, நேஷ்னல் கமிஷன் திட்ட ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திட்டக்குழு கலைக்கப்பட்டு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நித்தி ஆயோக் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நித்தி ஆயோக் பார்த்திங்கன்னா 2015 ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. 2015 ஜனவரி நித்தி ஆயோக் அப்படின்னா அதோட இதை ஃபுல் ஃபார்ம் ஒன் டைம் கேட்டிருந்தாங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மிங் இந்தியா. நித்தி ஆயோக்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிந்தனை பெட்டகமாக இது செயல்படுகிறது. நிதி ஆயோக் இந்திய அரசின் சிந்தனை பெட்டகமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் மத்திய மாநில அரசுகளுக்கு தொழில்நுட்ப சார்ந்த அறிவுரை வழங்குவது நித்தி ஆயோக் தான். மத்திய மாநில அரசுகளுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுரை வழங்குவது எது அப்படின்னா நித்தி ஆயோக் தான். இந்திய அரசின் சிந்தனை பெட்டகம் எது அப்படின்னாலும் நித்தி ஆயோக் தான். 2015 ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. இதோட தலைவர் பதவி வழியாக இதோட தலைவர் யார் அப்படின்னா பதவி வழி தலைவர் பிரதமராக யார் இருக்காரோ அவர் தான் வந்து இதோட தலைவராக இருப்பார். 2015 தற்போது வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதோட தலைவராக இருக்காங்க. ஓகே. துணைத் தலைவரை நியமனம் செய்பவர் பிரதமரே துணைத் தலைவரை நியமனம் செஞ்சிருவார். துணைத் தலைவரை நியமிப்பவர் யார் அப்படின்னா பிரதமர் தான். தலைவராக இருக்கிற நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் தான். நிதி ஆயோக்கின் தலைவர் தான் துணைத் தலைவரை நியமனம் செய்வாங்க. நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர், நிதி ஆயோக்கோட முதல் தலைவர் அப்படின்னாலும் பிரதமர் நரேந்திர மோடி தான். தற்போதைய தலைவர் அவர் தானே. பிரதமராக யார் இருக்காங்களோ அவங்க தான் தலைவர். முதல் துணைத் தலைவர் நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா. முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு துணைத் தலைவர். அவர் தான் இப்போ 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் பனகாரியா. அடுத்தது இரண்டாவது துணைத் தலைவர் ராஜீவ் குமார். அவ்வளோதான். தற்போது மூன்றாவது துணைத் தலைவர் தான் இருக்கார். மூன்றாவதாக துணைத் தலைவராக அதில் நியமனம் செய்வர் தான் தற்போது துணைத் தலைவராக உள்ளார் சுமன் பெரி. அப்போ நிதி ஆயோக் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை யாரெல்லாம் துணைத் தலைவராக இருந்திருக்கா அப்படின்னா முதல் துணைத் தலைவர் ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அரவிந்த் பனகாரியா. இவர் தான் பார்த்திங்கன்னா தற்போது 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்தது இரண்டாவது துணைத் தலைவர் வந்து ராஜீவ்குமார். மூன்றாவது துணைத் தலைவர் தற்போது உள்ள சுமன் பெரி. ஓகே. அடுத்தது சிஇஓ, இந்த தலைமை செயல் அலுவலர்னு சொல்லுவாங்க. சிஇஓ தலைமை செயல் அலுவலர். இந்திய அரசின் முதன்மை செயல் படிநிலையில் உள்ள நடுவரை குறிப்பிட்ட காலத்திற்கு பிரதமர் தான் இவரையும் நியமிக்கிறார். சிஇஓவை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னாலும் அதுவும் பிரதமர் தான். நிதி ஆயோக்கோட முதல் சிஇஓ, ஃபஸ்ட்டு சிஇஓ யார் அப்படின்னா சிந்து ஸ்ரீ குல்லார். சிந்துன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சிந்து ஸ்ரீ, அவரோட நேம் வந்து சிந்து ஸ்ரீ குல்லார். இவர் தான் ஃபஸ்ட்டு சிஇஓ. அடுத்து இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அமிதாப் காந்த். அடுத்தது மூன்றாவது பரமேஸ்வர ஐயர். மூன்றாவது சிஇஓ யார் அப்படின்னா பரமேஸ்வரன் ஐயர். இப்போ நான்காவதாக இருக்கிறவர் தான் தற்போது சிஇஓவாக இருக்கார் பிவிஆர் சுப்பிரமணியன். தற்போது இருக்கிற சிஇஓ தான் இந்த பிவிஆர் சுப்பிரமணியன். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சிந்து ஸ்ரீ குல்லார், செகண்ட் வந்து அமிதாப் காந்த், தேர்டு வந்து பரமேஸ்வர ஐயர், ஃபோர்த் யார் அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியன். ஓகே. இவரை நியமனம் செய்வதும் பிரதமர் தான். அடுத்தது நிதி ஆயோக்கோட முழு நேர உறுப்பினர்களாக 3 நபர்கள் உள்ளனர். முழு நேர உறுப்பினர்களாக 3 நபர்களும். அடுத்தது பகுதி நேர உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா அதிகபட்சமே 2 பேர் தான். பகுதி நேர உறுப்பினர்கள்
முழு நேர உறுப்பினர்கள் 3 நபர்களும் பகுதி நேர உறுப்பினர்களாக 2 நபர்களும். அந்த பகுதி நேர உறுப்பினர் பார்த்திங்க அப்படின்னா பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி ஐஐடி அந்த மாதிரி அந்த அமைப்புகள்லேருந்து தேர்வு செய்யப்படுவாங்க. பகுதி நேர உறுப்பினர் 2. அடுத்தது பதவி வழி உறுப்பினர்கள் 4 வழி. பதவி வழி உறுப்பினர்னால் வேறு யாரும் இல்லை, மத்திய அமைச்சர்கள். மத்திய அமைச்சரவையில் இருந்து பிரதமர் தான் இவங்களையும் அந்த பதவி வழியாக ஒரு 4 பதவி வழியாக 4 உறுப்பினர்களை பிரதமர் தான் நியமனம் செய்வார். ஓகேவா? மத்திய அமைச்சர்களில் யாரையாவது ஒரு 4 பேரை நியமனம் செய்கிறார். அடுத்தது சிஇஓ பார்த்தாச்சு. நிர்வாக குழுவும் மண்டல குழுவும் இதில் செயல்படும். இப்போ நிர்வாக குழு பார்த்திங்க அப்படின்னா நிர்வாக குழு அனைத்து மாநில முதல்வர்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது சட்டமன்றம் மற்றும் யூனியன் பிரதேசம் இருக்கிற யூனியனில் இருந்து சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசங்கள் சட்டமன்றங்கள் உள்ள யூனியன் பிரதேசத்தோட முதல்வரும் இந்த நிர்வாக குழுவில் இடம்பெறுவர். அதுக்கப்புறம் யூனியன் சட்டப்பேரவை இல்லாத யூனியனில் இருக்கிற துணைநிலை ஆளுநர்களும் இதில் இடம்பெறுவர். அப்போ அந்த நிர்வாக குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவா அப்படின்னா எல்லா மாநில முதல்வரும் இருப்பாங்க, எல்லா மாநிலத்தோட சிஎம். அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசத்தில் சட்டப்பேரவை இருக்கிற யூனியன் பிரதேசத்தில் கண்டிப்பாக முதல்வர் இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே புதுச்சேரி, டெல்லி, இப்போ ஜம்மு காஷ்மீர், இந்த 3ல் வந்து சிஎம் இருப்பாங்க. அது 3மே யூனியன் தான், பட் அங்கே வந்து சட்டப்பேரவை இருக்கிறதுனால முதல்வர் இருப்பாங்க. இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவு அதெல்லாம் யூனியன் தான், பட் அங்கே வந்து சட்டப்பேரவை இல்லை. லடாக் ஒரு யூனியன் தான், பட் அங்கே சட்டப்பேரவை இல்லை. அப்போ அங்கே வந்து துணைநிலை ஆளுநர் இருப்பாங்க. ஸோ அவங்களும் இதில் இடம்பெறுவாங்க. அடுத்து மண்டல குழு அப்படின்றது ஏதாவது பிரச்சனை டைமில் தான். இப்போ வந்து ஏதோ பிரச்சனை 2 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை அப்படின்னா இந்த மண்டல குழு வந்து நிதி ஆயோக் கீழே வந்து அமைக்கப்படும். அதில் பார்த்திங்கன்னா யார் தலைவர்னா பிரதமர் தலைவர். எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனையோ அந்த மாநிலத்தோட முதல்வர் தான் இருப்பார். மண்டல குழுவில் இருக்கிற எல்லா முதல்வர்களும் இருக்க மாட்டாங்க. 28 மாநிலம் இருக்குன்னா 28 மாநிலத்தோட முதல்வரும் இடம்பெற மாட்டாங்க. சம்மந்தப்பட்ட தொடர்பான மாநில முதல்வர்கள் தான் மண்டல குழுவின் கீழே வந்து அதில் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஏதாவது பிரச்சனை ஏற்படல, ஒரு குறிப்பிட்ட முரண்பாட்டினால் ஒரு மாநிலத்துக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்படும் போது பிரதமர் தலைவராகவும் தொடர்புடைய மாநிலத்தின் முதல்வர்கள் உறுப்பினராகவும் இதில் இருப்பர். ஓகேவா? எதற்கு வந்து அதுக்கு மாற்றாக வந்து இது அமைக்கப்பட்டது அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா மாநிலங்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தணும் அப்படின்னு ஒரு பெரிய கதையை சொல்லுவாங்க. திட்டக்குழு எதுவும் உயர்த்தலை, நிதி ஆயோக் தான் உயர்த்துது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது இதோட செயல்பாடு, பணிகள் மற்றும் செயல்பாடு எதுக்கு அப்படின்னா நிதி ஆயோக்குக்கு பணிகள் மற்றும் செயல்பாடு. ஃபஸ்ட்டு ஒரு 11 பணிகள் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி. மாநிலங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வலுவான தேசத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிதி ஆயோக்கே உருவாக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு மாநிலங்களும் வளங்கள் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வலுவான தேசத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்றது இதோட முக்கிய நோக்கமாக இருக்கும். ஓகே, அதான் அடிப்படையில் கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையில் கூட்டுறவு கூட்டாட்சி அடிப்படையிலான கூட்டாட்சி, கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி. ஒவ்வொரு மாநிலமும் போட்டி போடணும். நீங்கள் இந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கீங்களா, அப்போ நாங்கள் இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலங்களுக்கிடையே போட்டி. நாட்டின் நிகழ்ச்சியில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல், ஒவ்வொரு மாநிலத்தையும் சிறந்த முறையில் பங்கு கொள்ள வைத்தல். பரவலாக்கப்பட்ட திட்டம், கிராமங்கள் வரிய சென்றடையும் வகையிலான பரவலாக்கப்பட்ட எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி திட்டம். தொலைநோக்கு பார்வை, அதான் தொலைநோக்கு பார்வை, அனைவருக்கும் அனைத்து பயன்களும் கிடைக்கும் வகையிலான தொலைநோக்கு பார்வை. தொலைநோக்கு பார்வைன்ற போது அதுவும் போக இந்த திட்டங்களை வந்து 3 ஆண்டு 5 ஆண்டு 7 ஆண்டு அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை கூட சொல்லலாம் தொலைநோக்கு பார்வை அப்படின்றதில். நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல். அடுத்தது உகந்ததாக்குதல் எல்லாத்தையுமே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தல், உகந்ததாக்குதல். சச்சரவுகளை தீர்த்தலை பார்த்தோம், அதுக்கு மேலேயே பார்த்தோம். மண்டல குழுலாம் நிதி ஆயோக்கில் உருவாக்கப்படும். திட்டக்குழுலாம் மண்டல குழுன்ற ஒன்றே இல்லை, நிதி ஆயோக்கில் தான் இருக்குது. அதான் சச்சரவு 2 மாநிலங்களுக்கு இடையான, மோஸ்ட்லி இந்தியாவில் பிரச்சனை அப்படின்னா 2 மாநிலங்களுக்கு இடையில தான் பிரச்சனை வருது. அந்த மாதிரி சச்சரவை வந்து தீர்த்தல். வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்து மாநிலங்களை முன்னேற்றுவது. உள்நாட்டு ஆலோசனைகளை அமைத்தல், உள்நாட்டு ஆலோசனைகளை வழங்குதல். திறன் உருவாக்குதல், கண்காணிப்பு மற்றும் மதிப்பிடுதல். இது எல்லாமே ஆமாம், கண்காணிப்பு மற்றும் மதிப்பிடுதல் அடிப்படையில் தான் நிதி ஆயோக் என்ன பண்ணுவாங்கன்னா இயர்லி வந்து இந்த இண்டெக்ஸ், அந்த குறியீடு அறிக்கை ரிப்போர்ட் அதெல்லாம் வந்து வெளியிடுவாங்க. ஓகே,
அப்படி நிதி ஆயோக் வெளியிட்ட அந்த குறியீடுகள் பற்றி பார்க்கலாம். ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதன் அடிப்படையில் தான் அவங்க குறியீடு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த மாநிலம் முன்னிலையில் இருக்காங்க, எந்த மாநிலம் பின்னாடி இருக்காங்க, ஸோ அப்படின்றத அவங்க ரிலீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு மாநிலமும் போட்டி போட்டுக்கிட்டு முன்னேறுவாங்க அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. அதற்காக தான் நிதி ஆயோக்கே அமைக்கப்பட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பல பரிணாம வறுமை குறியீடு. இது இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க 2023, சாரி லாஸ்ட் இயர். பல பரிணாம வறுமை குறியீடு 2023 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படின்னா பீகார் இருக்குது. பல பரிணாம வறுமை குறியீடு அப்படின்றது ஒரு 3 அடிப்படையில் ஒன்று வந்து வாழ்க்கை தரம், அடுத்தது கல்வி, சுகாதாரம். இதை 3 அடிப்படையாக கொண்டு தான் பல பரிணாம வறுமை குறியீடு வெளியிடப்படுகிறது. என்னென்ன அப்படின்னா சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். இதை 3 அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பல பரிணாம வறுமை குறியீடை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பீகார் வந்து ஃபஸ்ட்டு 33.76%. ரொம்ப குறைவான ஏழ்மை எங்கே இருக்குன்னா கேரளாவில் 0.55% தான். ரொம்ப வறுமை வந்து அங்கே குறைவு. தமிழ்நாட்டில் குறைவு தான், 2வது இடத்துல இருக்கிறோம் குறைவில் 2.2%. 2.2%. அடுத்தது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. ஊட்டச்சத்து குறைபாடுலையும் கேரளாவில் தான் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம். 42. நம்ம இந்தியாவிலே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம் எங்கன்னா பீகார் தான். பீகார் 42.20. அடுத்து ஜார்க்கண்ட் பார்த்திங்கன்னா 40.32%. அடுத்த இடத்துல இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக பீகார்லேயும், பீகாரை தொடர்ந்து ஜார்க்கண்ட்லேயும் இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா 19.17%. ஓரளவு முன்னேற்றம் தான். ஊட்டச்சத்து குறைபாடு ஓரளவு சரி செய்யப்பட்டிருக்கு. 19.17. அடுத்தது ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு. ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2022 அடிப்படையில் நிதி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2022 தான், அதுக்கப்புறம் பண்ணலை. ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2022 என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபஸ்ட்டு, 2வது வந்து மகாராஷ்டிரா, 3வது கர்நாடகா, 4வது குஜராத். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுமதியில் காஞ்சிபுரம், சென்னை, திருப்பூரில் அதிகமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்போ காஞ்சிபுரம் பட்டு சொல்லலாம். தமிழ்நாட்டோட அந்த 3 மாவட்டங்கள்லேயும் ஏற்றுமதி வந்து முன்னிலையில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்கள்லேயே ஏற்றுமதியில் முன்னிலையில் இருக்கிறது காஞ்சிபுரம், சென்னை, திருப்பூர். அதுலேயும் பர்டிகுலராக திருப்பூர் சொல்கிறாங்க, காஞ்சிபுரம் பட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இதை வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் அதிகம். இப்போ அதிகமான பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை வந்து இப்போ காஞ்சிபுரம்னா பட்டு எல்லாமே புவிசார் குறியீடு பெற்றதானே. அப்படி புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை தமிழகம் வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்கிறாங்க. அதனால தான் ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது மகாராஷ்டிரா, 3வது கர்நாடகா, குஜராத்தை பின்னுக்கு தள்ளிட்டாங்க. குஜராத் 4வது இடம். அடுத்தது நிதி ஆயோகோட ஒரு முக்கியமான இலக்கு என்ன அப்படின்னா நீடித்த நிலையான வளர்ச்சி 2030 அப்படின்ற ஒரு இலக்கு வந்து நிதி ஆயோகோட முக்கியமான ஒரு இலக்காக வந்து பார்க்கப்படுது. நீடித்த நிலையான வளர்ச்சி 2030. அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா கேரளா. அதில் ஃபஸ்ட்டு கேரளா, செகண்ட் வந்து தமிழ்நாடு, தேர்டு வந்து ஹிமாச்சல் பிரதேசம், ஃபோர்த்து வந்து ஆந்திர பிரதேசம். ஆந்திரா. ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா நீடித்த நிலையான வளர்ச்சியை 2030க்குள்ளே அடையணும் அப்படின்றது நிதி ஆயோக்கோட இலக்கு. அதன் அடிப்படையில் எந்தெந்த மாநிலங்கள் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 75 மதிப்பெண்ணோட பார்த்திங்கன்னா கேரளா வந்து ஃபஸ்ட்டுலேயும், 74 மதிப்போட தமிழ்நாடும் ஹிமாச்சல் பிரதேசமும் அடுத்தடுத்த இடங்களை பெறுறாங்க 74 மதிப்பெண்களோடு. அடுத்து 72 வந்து ஆந்திரா. அதே மாதிரி நகரங்கள் நீடித்த நிலையான வளர்ச்சியை அடைவதற்கு சிறந்த நகரங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழகத்தோட கோவாவும் திருச்சியும் இடம்பெற்றுள்ளது. கோவா வந்து கோவை தமிழ்நாட்டோட கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. நகரங்கள் இந்திய அளவில் நகரங்களை மட்டும் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, தரவரிசை பட்டியலிட்டிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா கோவை வந்து 2வது இடம், திருச்சி வந்து 8வது இடம். நம்ம கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா 73.29% 2வது இடத்துல இருக்குது. இந்த காலநிலைக்கு தகுந்த இணக்கமான காலநிலையோடு தகுந்த சூழல் கோவையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த நகரங்கள் பட்டியலை வந்து நிதி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த நகரங்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள சிம்லா நகரம் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர் வந்து இருக்குது. ஸோ முக்கியமான ஒன்று.
நகரங்கள் தரவரிசை பட்டியலில் காலநிலை இலக்கிய அடிப்படையில் இந்த நகரங்கள் வரிசையை வந்து நிதி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹிமாச்சல் பிரதேசம் சிம்லா 75.5 மதிப்பெண்களோடு, இரண்டாவது இடத்தில் கோயமுத்தூர் 73.29% புள்ளிகள் பாயிண்ட் மதிப்பெண்களோடு இரண்டாவது இடத்திலும் உள்ளது. தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா 2 நகரங்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. ஒன்று வந்து கோயமுத்தூர், இரண்டாவது வந்து திருச்சி. அடுத்தது சுகாதார குறியீடு 2020-21 அடிப்படையில் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டாங்க. இந்த சுகாதார குறியீடு பார்த்திங்க அப்படின்னா நிதி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக் வந்து எந்த டேட்டா அடிப்படையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மத்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக வங்கியுடன் இணைந்து அவங்க கொடுக்குற அந்த டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் தான் இவங்க வந்து ஒரு டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக வங்கியோடு இணைந்து தான் சுகாதார குறியீடை நிதி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2020-21 ஆண்டில். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரளா, ரெண்டாவது தமிழ்நாடு, மூன்றாவது தெலுங்கானா. இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின். சுகாதார குறியீடு நிதி ஆயோக் வெளியிட்ட சுகாதார குறியீட்டில் முதலிடம் கேரளா, இரண்டாவது இடம் தமிழ்நாடு, மூன்றாவது இடம் தெலுங்கானா. ஓகே, அடுத்து ஃபைனலாக ஓகே அவ்வளோதான். ஃபைனலாக வந்து புத்தாக்க குறியீடு. புத்தாக்க குறியீடு அப்படின்றது இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு, தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு புதுமையை வந்து கண்டுபிடிப்பாங்களா, அந்த ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் புதிதாக கண்டுபிடிப்பதான் புத்தாக்க குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தாக்க குறியீட்டு பட்டியல் 2021 புத்தாக்க குறியீட்டு பட்டியல் 2021 ஓகே. இது பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா ஃபஸ்ட்டு 18.01 புள்ளி மதிப்பெண்களுடன் கர்நாடகா ஃபஸ்ட்டு. புத்தாக்க குறியீட்டில் கர்நாடகா ஃபஸ்ட்டு. நம்மளோட நிலைமையை பாருங்கள், ஐந்தாவது இடத்துல இருக்கோம். எதுவுமே கண்டுபிடிக்கிறது இல்லை, எந்த ஆராய்ச்சியுமே நம்ம ஊக்குவிக்கிறது இல்லை. ஸோ 5வது இடத்துல இருக்கிறோம். ஃபஸ்ட் இடத்துல வந்து கர்நாடகா. 18.01 மதிப்பெண். அடுத்து இரண்டாவது தெலுங்கானா 17.66 மதிப்பெண்கள். மூன்றாவது இடம் ஹரியானா 16.35 மதிப்பெண்கள். நான்காவது இடம் மகாராஷ்டிரா 16.06 மதிப்பெண்கள். ஐந்தாவது இடம் தமிழ்நாடு 15.69 மதிப்பெண்கள். அடுத்து யூனியனில் வந்து இந்த புத்தாக்க குறியீடு பட்டியலில் யூனியன் பிரதேச அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா சண்டிகர் வந்து முதல் இடத்தில் உள்ளது 27.88 மதிப்பெண்களோடு முதல் இடத்தில் உள்ளது. இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்து வச்சுங்க. அதே போல் நம்ம தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நிதி ஆயோக் பற்றி படிக்க வேண்டியது இதுதான்.